So that each of the relation are in the set A equal to x belongs to z, x less than or equal to x less than or equal to 12 given by r equal to the condition a comma b such that modulus of a minus b is a multiply of 4. அடுத்து r equal to a comma b a equal to b இருக்கணும். இது வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எலமெண்ட் ஒவ்வொன்றுக்கு வந்து ரிலேட்டடான அந்த ஒன் அப்படிங்கிறது ரிலேட்டட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இப்போ கொடுத்துருக்க ஏ ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு 0லேருந்து 12 வரைக்கும். ஏன்னா 0 வந்து லெஸ் தெனாக இருந்தாலும் ஈக்குவல்னு கொடுத்துருக்கனால 0லேருந்து எழுதிக்கணும். 12 விட சிறுசாக இருந்தாலும் ஈக்குவல் கொடுத்துருக்கனால 12 வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு இது கண்டிஷன் எழுதிக்கணும். இப்போ நம்ம ரிலேஷன் எழுதணும். எப்படி எழுதணும்னா இந்த நம்பரை வச்சு தான் நம்ம ரிலேஷன் எழுதணும். இந்த 0லேருந்து 12 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ரிலேஷன் எழுதணும். ஏ டு ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். இதே நம்பரையே இன்னொரு நம்பராக எடுத்து ரெண்டுக்குள்ளே ரிலேஷன் எழுதணும். இப்போ நம்மளுக்கு மல்டிப்ளை ஆஃப் 4ங்கிறதுனால நம்ம 4 வர மாதிரி இருக்கிற மாதிரியே எழுதணும். அதுக்கு கண்டிஷன் என்னென்னா மைனஸ் ஏ மைனஸ் பி வேறு. அப்போ ஒரு நம்பர் எடுத்து இன்னொரு நம்பரால் மைனஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் 4 வர மாதிரி வரணும். 0லேருந்து நம்ம 4 மைனஸ் பண்ணோம்னா 4னு கிடைக்கும். அதே போல் 4லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 4னு கிடைக்கும். அது வந்து மல்டிப்ளை ஆஃப் 4 வருதா, மல்டிப்ளை 4ஆல் வகுப்படுற என்ன இருக்குதா, மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து 5லேருந்து 1 கழிச்சு பாருங்கள் 4 வரும். அதே மாதிரி 1லேருந்து 5 கழிச்சாலும் 4 வரும். ஏன் இது மாற்றி போட்டால் மைனஸ் வருமேனு யோசிக்க வேண்டாம். மாடுலஸ் போட்டிருக்கறனால மைனஸ் வேல்யூ வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் தாராளமாக மாற்றி போட்டு கழிக்கலாம். அதே போல் 6லேருந்து 2 போனால் 2லேருந்து 6 இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸட்ரான்னு போட்டு நம்மளால் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி முக்கியமானது என்ன 1,1 2,2 3,3 4,4 எக்ஸட்ரா 12,12 வரைக்கும் எழுதிக்கலாம். இதையே எழுதலான்னா எப்போவுமே 0 வந்து இப்போ 12 மைனஸ் பண்ண 12 மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும். 0 வந்து எப்பவுமே என்னென்னா இந்த மல்டிப்ளை 4ஓட சேர்ந்தது தான். 0ங்கிறது எப்பவுமே மல்டிப்ளை 0ஓட சேர்ந்தது தான். அதனால் அதை எழுதிக்கலாம் தாராளமாக. இந்த ரிலேஷனை ஃபுல்லாக எழுதிட்டு முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு அப்புறம் எக்ஸட்ரா போட்டுக்கலாம். ஏன்னா நிறையா வரும். இப்போ நம்ம இது ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவாக அப்படின்னு பார்க்குறதுக்கு என்னென்னா ஒரே மாதிரி வேல்யூ வரும். அதாவது ஏ கமா பி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏஏன்னு எடுத்துக்கணும். அதனால் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் 4 மைனஸ் 4 8 மைனஸ் 8 12 மைனஸ் 12 போட்டால் 0 வரும். நான் முதலே சொன்னேன் 0 வந்து மல்டிப்ளை ஆஃப் 4ஓட செட் ஆகும். அதனால் 0 வந்துச்சுன்னா இது ரிஃப்ளெக்சிவ். இப்போ நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ்னால் சாதாரணம் என்னென்னா 0,0 1,1 4,4 எக்ஸட்ரா 12,2 வரைக்கும் இதுக்குள்ளே இருக்குது, இந்த ரிலேட்டிவில் இருக்குது. அதனால் இது ரிஃப்ளெக்சிவ் தான். அடுத்து சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் எப்படின்னா இப்போ ஏ கமா பின்னு எழுதுனா அதை மறுபடியும் திருப்பி போட்டு எழுதணும் பி கமா ஏ. அவங்க 2 பேருமே அந்த ரிலேஷனில் இருந்தால் அது வந்து ஒரு சிமெட்ரிக். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் அதுக்காக எழுதியிருக்கேன் ஏ கமா பி ஏ மைனஸ் பி. இது வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். இது வந்து மல்டிப்ளை ஆஃப் 4ல் இருக்குது, ஏவும் பியும் வந்து 6ல் இருக்குது. அதே போல் இதை திருப்பி போட்டோம்னா பி கமா ஏங்கிறது மாடுலஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. இப்போது 4 மைனஸ் 6 மைனஸ் 1 5 மைனஸ் 1ன்னு போடுங்க 4 வரும். இங்கே வந்து 1 மைனஸ் 5 போட்டால் 4 வரும். மாடுலஸில் இருக்கும்போது அந்த வேல்யூ மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அது வந்து ஒரே வேல்யூ 4னா 4 தான். அதனால் இது வந்து சரியானது தான். ஸோ நம்ம பாருங்கள் அதை போட்டிருக்க பாருங்கள் 5,1 1,5 இதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது, ரிலேஷனில் இருக்குது. இப்படி இருக்கணும் எப்போவுமே. இந்த வேல்யூ இருக்கும், இதுக்கு மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு அந்த வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக். அது தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். 5,1 இருந்தால் 1,5 இருக்கணும். அதே போல் 0,0 1,1 அதுவும் இருக்கலாம், அதுவும் இருந்தாலும் சிமெட்ரிக் தான். அப்போ சிமெட்ரிக் அதோட அதாவது 1,1 0,0 12 வரைக்கும் இருக்கு இல்லையா, 12,12 வரைக்கும் இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா என்ன இருக்கணும்னா 5,1 அதோட ரிவர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இருந்துச்சுன்னா இது ஒரு சிமெட்ரிக் தான். அடுத்து டிரான்சிட்டிவ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏ கமா பி அப்படின்னு ஒரு நம்பர் வந்து ரிலேஷனில் இருந்துச்சுன்னா, இன்னொன்று வந்து பி கமா சிங்கிறது இருந்துச்சுன்னா, இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் இதில் செகண்டில் இருக்கிற லாஸ்ட்டு ஒன்றும் சேர்ந்தும் ரிலேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து டிரான்சிட்டிவ். இப்போ பாருங்கள், இது வந்து மல்டிப்ளை ஆஃப் 4ல் இருக்கும், இது மல்டிப்ளை ஆஃப் 4ல் இருக்குன்னா கண்டிப்பாக இது மல்டிப்ளை ஆஃப் 4ல் இருக்குது அப்படின்னா இது மல்டிப்ளை ஆஃப் 4ல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் மல்டிப்ளை ஆஃப் 4ல் இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரிலேஷன்லேயே இருக்குது 7,3 3,7. இதில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் இந்த லாஸ்ட்டு ஒன்றும் மாற்றி போட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் இந்த லாஸ்ட்டு ஒன்றும் இருக்கும், 7,7 இருக்கணும். 7,7 ரிலேஷனில் இருக்கணும். இது மாதிரி நம்ம ரிலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி எக்ஸட்ரா நிறையா இருக்கும். இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன்.
இது மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு டிரான்சிட்டிவ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக்கு இருக்குது, டிரான்சிட்டிவ் இருக்கிறனால இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடணும், ப்ரூவ் பண்ணிடணும்.